உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. வாய்க்குள்ள கொலக்கட்டைய வச்சுக்கிட்டு நம்ம சிவா இருக்கிறாருங்க. இந்த ஒரு சில நாட்களுக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அட ஆமாங்க. என்னங்க சும்மா வாயே திறக்காம இருக்காரு. உண்மையிலே சிந்து மேலே பாவம் தாங்க வருது. ரொம்ப பாவம் தான் வருது. ஏன்னா நிற்கதியாக நிற்கிறாங்கல்ல, அதனால இப்போ அவங்க தாம் தூம்னு அப்படியே சந்தோஷமாக வாழ்ந்துருந்தாங்கன்னா அவங்க மேலே இறக்கம் வராது. இப்போ அப்படியே போகிறாங்க, ரோட்டில் நிற்கதியாக போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் கர்மாவின் பலன்கள் தாங்க சொல்லணும். முன்ன செஞ்சது அவங்கள இப்போ சுற்றி அடிக்குது. எப்படி அவர் கெஞ்சினாரு, நான் பண்ணலை, நான் தாலி கட்டலைன்னு. ஆனால் மீறி அந்த அன்னபூர்ணி பண்ண வேலை முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். தாலியை கட்டுறா தாலின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கையெழுத்தை போடுறா அப்படிங்குது. அப்போவும் வாயில் என்ன வச்சிருக்கா, தையல் தச்சிருக்கியாடா, அட சிவா டாக்டரு அப்படின்னு நல்ல மனசுக்கு ஒரு அதே அளவே இல்லையா அப்படி தானங்க தோணுது. என்ன பெரியம்மா, நீங்கள் தானே அன்றைக்கி கட்டுனீங்க, இன்றைக்கி நீங்கள் அவருங்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். வாயை திறக்கலை. அதுக்கப்புறம் ராத்திரியில் போய் பார்க்குறாரு, கோயிலில் உட்காந்து ரொம்ப சோகமாக உட்காந்துட்டுருக்கு. பாவம் போயிட்டு, ஏன் டாக்டரே என்னை பேசுனது வச்சதெல்லாம் பொய்யா, நீ உன் கடைசி வரைக்கும் நீ எனக்கு வேணும்னு சொன்னியே டாக்டரே அப்படிங்கிறாங்க. என்னால் ஒன்றும் பண்ண முடியலை, நீ சொல்லியிருக்கலாமே டாக்டர் அப்படி இப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உங்கள் அம்மாட்ட தான் கொண்டு போய் விடுவேன், உங்கள் அம்மா அப்பாட்ட பேசி நான் கூட்டி கொண்டு விடுறேன் அப்படின்னு தாங்க போகிறாரு. ஆனால் அதுக்குள்ளே இந்த குந்தாணி என்ன பண்ணுது, ஆத்தாக்காரி அங்கே கோயிலில் இருக்காரு இல்லையா, அவருக்கு அந்த பூசாரிக்கு ஃபோனை பண்ணி, என்ன ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாச்சு, அவளையும் அங்கே வச்சிருக்கீங்க, வரட்டி விடு அப்படின்றாங்க. அதனால அந்த அம்மா வெளியில் அனுப்பிடுறாங்க. சிந்துவும் இது விடு கதையா அப்படின்னு போய்கிட்டு இருக்கு, ரோட்டில் அழுதுகிட்டு. வேற வழியே இல்லை, பின்னாடி தேடுறாருங்க. உண்மையிலே சிவா தேடையில் ஒரு பாவமாக தானே இருக்குது. பார்த்துடுறாங்க. சிந்துவை பார்த்துட்டு, எங்கே போகிற அப்படிங்கல. ஒன்றும் இல்லை டாக்டரே, இங்கே பார், நான் சொல்கிறத கேளு, இந்த மாதிரிலாம் போகக்கூடாது, வண்டியில் ஏறு அப்படிங்கிறாங்க. இல்லை டாக்டரே, நான் சொல்கிறத கேட்பியா கேட்க மாட்டியா? கேட்பேன் டாக்டரே, உனக்கா நான் என்ன வேணாலும் செய்வேன், உன் பேச்சை கேட்க மாட்டேன்னா என்ன அப்படிங்கல. வண்டியில் ஏறு அப்படின்னு வண்டியில் ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போகிறாருங்க. கூட்டிகிட்டு போய் அவங்க அப்பா அம்மாட்ட வண்டியை நிப்பாட்டிட்டு கதவை தட்டுறாரு. வெளியில் வராங்க. வாங்க தம்பி, வாங்க மாப்பிள்ளைன்னு கூப்பிடுற தகுதி கூட எங்களுக்கு இல்லை. ஐயோ மாமா, மாப்பிள்ளைன்னு கூப்பிட்றது என்னைக்கு வேணால் அந்த தகுதி உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க அப்படிங்கல. ஆமாம், சிந்து என் பொண்டாட்டினா நீங்கள் தானே எனக்கு மாமனார் மாமியார், நான் தானே உங்களுக்கு மாப்பிள்ளை. என்ன தம்பி சொல்கிறீங்க? மாப்பிள்ளை நீங்கள் தான் அங்கே எல்லாத்துலேயும் பஞ்சாயத்தில் வச்சு ஒன்றும் சொல்லலையே. அட்ராசக்கா அப்படி தாங்க தோணுது. என்னதான் பொண்ணு தப்பு பண்ணிட்டா அவள் வேணாம் அப்படின்னு சொன்னாலும் மனசுக்குள்ள அவள் நல்லா ஏற்றுக்கிறான்னு தெரிஞ்சோடனே மனசு எப்படி ஏங்குது பார்த்தீங்களா சந்தோஷத்தில். என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சிந்து என் பொண்டாட்டி தான், அவளை நான் மனசார ஏற்றுக்கிட்டேன், அவள் பண்ண தப்பெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன். ஸ்னேகா பண்ண தப்புக்கு முன்னாடி சிந்து பண்ணது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை மாமா. என்ன பண்ணா, என் மனசு அன்னைக்கு ஒரு மாதிரியாக நோகடிச்சு கொண்டுட்டானே வைங்களேன். ஆனால் இப்போ தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல, என் மேலே எந்த தப்பு இல்லைங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவள் இப்போ குற்ற உணர்வாக இருக்கா, எனக்கு பாவமாக இருக்குது. இல்லை தம்பி, அவள் இங்கே பாருங்க, 1000 தான் நீங்கள் பெற்று வளர்த்த பிள்ளை, பாவம் இல்லையா? அவள் மற்றபடி எல்லாமே நல்லவளை தானே இருந்தா, எல்லாத்துக்கும் நல்லது தானே செய்வா. அந்த மனசை நீங்கள் ஏன் புரிஞ்சுக்கல? நான் அதை தான் நினச்சேன், எல்லா விதத்துலேயும் அவள் நல்லவ, அதை நினச்சி தான் அவள் பண்ண ஒரு தப்பை நான் மன்னிச்சு மனைவியாக ஏற்றுக்கிட்டு, நீ கல்யாண நாள் அதுவுமா நீ என் பொண்டாட்டி கடைசி வரைக்கும் நீ என் கூட வாழ்வேன்னு நான் சொன்னேன். ஆனால் அதை ரெக்கார்டு எடுக்காமல் வேணான்னு விளையாட்டுக்கு சொன்னதை எடுத்து வச்சு அப்படியே பஞ்சாயத்தில் காமிச்சு என்னை என் சிந்துவை பிரிச்சுட்டாங்களே அப்படின்னு அழுகிறாரு. அப்படியே அவங்களுக்கு சந்தோஷம். மாப்பிள்ளை, அப்போ என் சிந்துவை நீங்கள் விட்டுற மாட்டீங்களே, நான் எப்படி மாமா விடுவேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவள் எங்கே இருக்கான்னு தெரியலையே, அந்த கோயிலேருந்து விரட்டி விட்டாங்க தெரியுமா, ஐயோ இப்போ எங்கே போயிட்டான்னு தெரியலையே சிந்து அப்படின்னு அழுக. அப்பா அப்படிங்கிறாங்க. நிமிந்து பார்க்குறாங்க, எங்கேயும் போகல, அவள் என் கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கார்லேருந்து இறங்கி வராங்க. குரல் கேட்டோன்னு அப்படியே ஆடி போகிறாரு. சிந்து அப்படிங்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க அம்மாவும் அப்பாவும். ஏண்டி இப்படி பண்ண அப்படிங்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை கட்டி கொடுக்க மாட்டீங்களோன்னு பயத்தில் நான் அவரை தாலி கட்டி கொடுமைப்படுத்தலாம் நினைக்கலப்பா, தப்பிச்சு போகணும், இந்த கல்யாணம் வேணான்ட்டு தான் போனேன். சந்தர்ப்பம் தாலி கட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, அவர் மேலே நான் பழி போட்டேன், அதுக்காக நான் 1000 வாட்டி நொந்துக்கிட்டேன்ப்பா, அதை நொந்துக்கிட்ட தான் நான் டைரியிலையும் எழுதி வச்சேன்ப்பா, இல்லைன்னா நான் ஏன்ப்பா டைரியில் எழுத போகிறேன், நான் அழுகுது அப்படி கட்டிக்கிறாங்க. இங்கே பாருங்க மாமா, சிந்து உங்கள் வீட்டில் தான் இருக்கணும், நான் அங்கே பெரியம்மாவை நான் பேசி சமாதானப்படுத்துகிறேன், அவங்களாம் வாடி என் மருமகளே கூப்பிட்ற வரைக்கும் கூப்பிட வைப்பேன், அது வரைக்கும் என் பொண்டாட்டியை நீங்கள் பார்த்துக்குவீங்களா? என் பொண்டாட்டியை நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் மகளை நீங்கள் பார்த்துக்க வேணாம் அப்படின்னு சிவா சொல்கிறாரு. மாப்பிள்ளை, சரியும் மாப்பிள்ளை, நீங்கள் சொன்னால் நான் எதாக இருந்தாலும் கேட்பேன் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வாடி வா அப்படின்னு உள்ளார கூப்பிட்றாங்க. அடுத்து பார்த்தா கோர்ட்டில் கிழிச்சு கட்டுதுங்க மகா ஸ்னேகா எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. உடனே கேஸு உடனே வருது. கோர்ட்டில் எல்லோரும் நிற்கிறாங்க. பார்த்தா அம்பிகா வராங்க. நம்ம சிந்துக்காக தாங்க வாதாட வர்றாங்க. கோர்ட்டில் பார்க்குறாங்க, இவங்க என்னடா அது புதுசாக வந்திருக்காங்களே,
ஏன்னா இவங்க வந்து டைவர்ஸ் கேஸ் முழுசாக கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. இந்த வந்து பொய்யா தான் தாலி கட்டிக்கிட்டா, தனக்கு தானே அவளே ஒத்துக்கிட்டா, கோர்ட்டில் வந்து இன்னைக்கு வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறா அப்படின்னு கேஸ் எல்லாம் நடந்து முடிஞ்சு தீர்ப்பு சொல்லப்பில்ல நான் வர்றேன் யுவரானர் அப்படின்னு வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே மகா ஸ்னேகலாம் இவ யார் புதுசாக வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, இவ பெரிய வக்கீலாச்சேன்னு பக்கத்தில் இருக்க பேச, ஐயோ என்ன பண்ண போகிறான்னு தெரியல, பாப்பா என்ன பாயிண்ட் எடுத்து வைக்க முடியும், நீங்கள் கவலைப்படாதீங்க ஆண்டி அப்படின்னு ஸ்னேகா மகாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்களாம். பார்த்தா அந்த டாக்டர் அந்த வக்கீலம்மா என்ன பண்ணுறாங்க, புட்டு புட்டு வைக்கிறாங்க. டாக்டர் டாக்டர்னு சொல்லிட்டு எவ்வளோ பாசமாக இருந்த சிந்து இன்னைக்கு உன்னை வெட்டி விட்டாங்களா, வெட்டி விட்டேன்னு சொல்கிறாங்களா அப்படிங்கல. ஏன் டாக்டர் எதுவும் என்னை வெட்டி விடலாம் இல்லை, என்னை வேணான்னு சொல்லலை, என் கூட தான் வாழ்கிறேன்னு சொன்னார், இவங்க தான் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சிந்து சொல்கிறாங்க. அடுத்து சில பல வந்து வாதாடுறாங்க நம்ம வக்கீல். அதெல்லாம் இல்லை, சிவாவே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு, இவளே ஒத்துக்கிட்டா, இந்த பொய் கல்யாணம் தான், அது உண்மையான கல்யாணம் இல்லை அப்படின்னு சொல்ல, அப்புறம் தான் பார்க்குறாங்க அந்த நீதிபதியை பார்த்து. அந்த நீதிபதியை பார்த்தா 10 நாள் சாப்பிடாம இருந்திருப்பாரு போல இருக்கு, பட்டினியில் அந்த மாதிரி இருக்காரு. சரிங்க, இப்போ அவர் சைன் போட்டு கொடுத்துட்டாரு டைவர்ஸ் பத்திரத்தில் அப்படின்னு சொல்கிறீங்க, ஒத்துக்கிறேன், இது வந்து போலி கையெழுத்துன்னு நான் சொல்கிறேன். அதெல்லாம் இல்லை, அவன் தான் போட்டான், சிவா நீ தானே போட்ட அப்படி இப்படின்னு சொல்ல, இருங்கங்க உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க இவரான இது போலி, இந்த கேஸே வழக்கே போலி அப்படிங்கிறாங்க. எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு நீதிபதி கேட்கிறாரு. ஏற்கனவே 2 வழக்கு நடந்திருக்கு, ஒன்னு இல்ல 2 வழக்கு, 2 வழக்குலையும் என்ன நடந்திருக்கு, சிவா என்ன பேசினார்னு கொஞ்சம் இதை பாருங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. சிவா வந்து சிந்து தான் என் பொண்டாட்டி, நான் தான் மனசார தான் தாலி கட்டினேன், இந்த ஸ்னேகா தான் ஃப்ராடு, அவள் ஏற்கனவே லவ் பண்ணவளை விட்டுவிட்டு அவளே ஆளை தூக்கிட்டு வந்து இப்படிலாம் பண்றா அப்படின்னு நல்லா வாதாடினது அதில் இருக்குங்க. அடுத்து ஒன்று அதே மாதிரி தான் நடந்திருக்கு. 2தையும் நீங்கள் படித்து பார்த்தீங்களா இவரான அப்படின்னு அம்பிகா கேட்க, ஆமாம் படித்து பார்த்தேன், என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அதாவது மகா வச்சுருக்காங்களே அந்த வக்கீலை பார்த்து பேசுகிறாங்க. என்னங்க எல்லாமே இவங்க பக்கம் இந்த பொண்ணுக்கு தானே ஆதரவாக இருக்குது, சிவா தான் தாலி கட்டினேன்னு ஒத்துக்கிட்டு இருக்காரு, என் பொண்டாட்டி கூட தான் வாழ்வேன் இருக்காங்க, எல்லாரும் சம்மதிச்சு போயிருக்கீங்க, இப்போ என்னங்க புதுசாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, அது வந்து சிவா வந்து ஏதோ இவ கம்பல் பண்ணி மிரட்டி வச்சிருக்கிறா அப்படி இப்படின்னு சொல்ல, உடனே வக்கீல் பார்க்குறாங்க. நம்ம அம்பிகா என்ன பண்ணுறாங்க, ஏங்க அதே நாங்கள் இப்போ சொல்லலாம்ல, அப்போ 2 வாட்டிக்கு அவர் உண்மையை சொன்னவரை இப்படி பொய்யா சொல்லியிருக்காருன்னா நீங்கள் மிரட்டிருக்கலாம்ல, ஐயோ நான் மிரட்டலை அப்படின்னு சொல்லி அன்னபூர்ணி சொல்லுது. இல்லை வரான இவங்க தான் மிரட்டி பொய் சாட்சி சொல்ல வச்சுருக்காங்க, பாவம் என் கட்சிக்காரர், பாவம் சிந்து 2 பேரும் நல்லா சந்தோஷமாக தான் வாழ்ந்துருக்காங்க, இங்கே பாருங்கள் அதுக்கான அத்தாச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலில் அந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க. 2 பேர் கட்டி பிடிச்சிட்டு, நீ தான் எனக்கு பொண்டாட்டி, நீ தான் என் கடைசி கூட, நான் தான் உனக்கு எல்லாமா இருப்பேன், ஐ லவ் யூ சிந்து, நான் உன்னை மனசார ஏற்றுக்கிட்டேன் சிந்து அப்படி இப்படின்னு சிவா பேசுனதை காமிக்கிறாங்க. அப்புறம் என்னம்மா இங்கே பாருங்க அப்படின்னு எல்லார்ட்டையும் காமிக்க, அடப்பாவி இது எப்போ பேசுனா அப்படியே இசக்கியும் மகாவும் பேசுகிறாங்க. அக்கா என்னக்கா இன்றைக்கே டைவர்ஸ் கிடைக்கும், நாளைக்கே ஸ்னேகாவுக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி கோடி கோடி சொத்துக்களுக்கு நம்ம அதிபதி ஆகலான்னு பார்த்தா, என்னக்கா நீ தெருக்கோடிக்கு தான் போல இருக்கு, நீ சும்மா இருடா அப்படின்ட்டு, இல்லையே வரான அம்மா நீ உட்காருமா அப்படின்ட்டுறாங்க. அதுக்கப்புறம் வக்கீல் வசமாக வாதாடினா யாரும் வாயை திறக்க முடியாதுங்கிற மாதிரி தான் இன்னைக்கு அம்பியா கிழிச்சு கட்டிடுறாங்க. 2 வாட்டி தீர்ப்பு சொன்னது பொய்யின்னா இதுவும் பொய் தான், அப்போ அது மெய்யின்னா அப்போ இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னது அது உண்மைனா அப்போ இதுவும் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி பேசுது மகா. அது உண்மைனா இது பொய் அப்படிங்கிறாங்க. அப்போ அது பொய்னா இது உண்மையா, அது எப்படிங்க 2 வாட்டி பொய் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சிவா சொல்லுங்க என்ன சொல்ல போகிறீங்க, நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை முன்னாடி நான் என்ன சொன்னேன்னா அதுதான் அப்படிங்கிறாங்க. அன்னபூர்ணி தூக்கி வாரி போடுது. சிவா என்ன அப்படிங்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க பெரியம்மா, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, அன்னைக்கு நான் வேணான்னு சொன்னேன், தாலி கட்டி வச்சிங்க, இப்போ என் சிந்துவை நான் ஏற்றுக்கிட்டு வேணும்னு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் முன்னாடி 2 வாட்டி சொன்னது தான், நான் மனசார தான் அவள் கழுத்தில் தாலி கட்டினேன் அப்படின்னு அடித்து சொல்லிடுறாங்க. அதனால் ஒன்றும் பண்ண முடியலைங்க. நீதிபதி என்ன பண்ண முடியும், ஏற்கனவே இங்கே தீர்ப்பு நடந்திருக்குது, அவங்க 2 பேரும் மனசார தான் கல்யாணம் பண்ணாங்கன்னு, அதனால் தீர்ப்பு சொல்லிடுறாங்க. இந்த கேஸை நான் தள்ளுபடி பண்ணுறேன், இந்த சிந்துவும் சிவாவும் தான் ஒரிஜினல் புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பா ஐயா அப்படிங்கிறாங்க நம்ம அம்பிகா. என்ன மேடம் அப்படிங்கல, அந்த ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருக்கோம்னு அந்த பஞ்சாயத்து தலைவர்லாம் சொல்லி வச்சுருக்காங்க, அதுவும் கொஞ்சம் அப்படிங்கல. இது என்ன ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது, அந்த பொண்ணு மேலே எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, எந்த காலத்தில் இருக்கீங்க கட்ட பஞ்சாயத்து அது இதுன்னு சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணை இனிமேல் யாராவது ஊரை விட்டு ஒதுக்கி வச்சோம், வீட்டை விட்டு விலக்கி வச்சுருக்கோம் அப்படி இப்படின்னு சொன்னீங்க, கண்டிப்பாக உடனே கைது பண்ணுறதுக்கு நான் அந்த கோர்ட்டு மூலமாக உத்தரவு கொடுக்குறேன், இனிமேல் அந்த வீட்டில் தான் இந்த பொண்ணு மருமகளாக இருக்கணும் அப்படின்னு தீர்ப்பை சொல்லிடுறாங்க. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டிடுறாங்க அருமகம். பைரவி எப்படி முறைக்குது அப்படின்ட்டு, என்ன உங்களுக்கு சாதகமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்களா, அடிப்பாவி ஓ அக்கா தானடி, என் அக்கா வந்தானே என் தங்கச்சி தானே, ஃப்ராடு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வாழ நினைக்கிறீங்களோ ஆசைப்படுறீங்களோ, அவளை நான் ஒரு நாள் அக்காவை ஏற்றுக்க மாட்டேன், ஏன் பைரவி இப்படிலாம் பண்ணுற, உன் அக்கா எவ்வளோ ஆசையாக
இருக்கிறா. அதுக்காண்டி இப்படி அவங்க குடியை கெடுத்தா அப்படி பண்ணுறதா? என் தம்பி தான் ஏற்றுக்கிட்டானே, அப்புறம் என்ன, ஏற்றுக்கிட்டா அந்தளவுக்கு மயக்கிட்டா. இங்கே பாரு சிந்து, நீ சொல்லாத, இந்த பாரு பைரவி, சிந்து நல்லவ, அதனால தான் புரிஞ்சுக்கிட்டான் என் தம்பி அப்படிங்கிறாங்க. அப்போதைக்கு இறங்கி வராங்க. சிவா சிந்து வர சும்மா இரு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கையை அப்படி பிடிச்சிக்கிறாருங்க சிவா. நீ வா சிந்து அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேலைங்க எந்த சாமி சிவா நெஞ்சில் வந்து உண்மையை சொன்னச்சோ தெரியல. ஆனால் இங்கே சினேகாவை கட்டி வச்சுருவாங்கல்ல, அந்த பயத்தில் தான் சிவா எல்லாத்தையும் புட்டு வச்சிடறாரு. அன்னபூர்ணி பார்க்குது. இனிமே உனக்கு எனக்கு எந்த பேச்சுவார்த்தை இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. சிந்துவை பார்க்குறாங்க. ஐயோ, என்னால் நீங்கள் ஆசையாக நினச்சிக்கிட்டு இருக்க உங்கள் பெரியம்மாவுக்கு உங்களுக்கும் சண்டை வந்துருச்சு சிவா, நான் என்ன டாக்டரை பண்ணுவேன் அப்படின்னு சிந்து அழுக. கவலைப்படா சிந்து, என் மனசே நீ மாற்றலையா என்ன? அதே மாதிரி எங்கள் பெரியம்மா மனசை நான் மாற்றுவேன். எங்கள் அண்ணன் ஆறுமுகத்தையும் அப்படி தான் சொல்லிட்டு போனாங்க, அதை மாற்றலையா என்ன? பைரவி உங்கள் தங்கச்சி அதே மாதிரி மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி கிளம்ப பைரவி அப்படின்னு தங்கச்சியை போய் பார்க்குது சிந்து. அப்படின்னு திரும்புகிறாங்க. என்ன பைரவி, என்னை மன்னிச்சிரு, அவரே என்னை ஏற்றுக்கிட்டார்ல, அவர் உன்னை ஏற்றுக்கலாண்டி, உனக்கு நல்ல புருஷன் கிடச்சிட்டான், நீ அதனால ஏற்றுக்குவ. ஆனால் எனக்கு அப்படின்னா ஆறுமுகத்தை மேலே எங்கேயும் பார்க்க, ஏன் உனக்கு என்ன, ஆறுமுகத்தை விட உனக்கு என்ன அப்படிங்கிற, அப்போ உனக்கு என்ன, நீ இருந்து கட்டியிருக்கொண்டே, நீ ஏண்டி விட்டுட்டு போனேன்? ஐயோ, நான் சிவா டாக்டரை விரும்பிட்டேனே, அப்புறம் எப்படி? அதே மாதிரி தான் நானும் என்னோட தொழில் வேலை அதை விரும்பிட்டேனடி அப்படின்னு ஓவராக பேசுகிறாங்க. நீ வாமா சேர்ந்து, அவள் அப்படி தான் பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் போயிடுறாங்க. இங்கே பார்த்தா மகா பயங்கரமாக அடிச்சுக்குது இடிச்சுக்குது. அப்புறம் மறுபடியும் வான் பண்ணுறாங்க மகாவை கூப்பிட்டு, நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா கோர்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா உங்களை உலர் தள்ளிடுவோன்னு மிரட்டி விட்டுறாங்க. இங்கே வீட்டுக்கு போன கையோட சிந்துவை கோர்ட்டு சொன்னா என்ன, கீட்டு சொன்னா என்ன, எனக்கு நீ எதிரி தான், இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுடி அப்படின்னு சொல்லல சிவா அப்படி முறைக்க. அவள் ஏன் பொண்டாட்டி, அவள் யார் வரணும் யார் போகணும் எனக்கு தெரியும் அப்படின்னு வீட்டுக்குள்ள நுழைய. அப்படியே சிவா அப்படின்னு அன்னபூர்ணி கத்துது. என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காத நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, வெளியில் போங்க அப்படின்னு சொல்ல. சரி நாங்கள் இருக்கல, எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம் அப்படின்னு உள்ளார போகிறாங்க. எங்கே போகிற, என் துணிமணிலாம் எடுத்துகிட்டு போகிறோம், அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயிட்டு மகா எல்லாத்தையும் அள்ளி போடு அப்படிங்கிறாங்க. ஐயோ, வெளியில் போயிட்டா என்ன ஆகுது, அந்த சின்ன கட்ட முடியாது அப்படின்ட்டு, அக்கா விடுங்கக்கா பரவாயில்லக்கா நீ சும்மா இரு அப்படின்னு பெட்டி படிக்க தூக்கி அந்த போடுறாங்க. எடுத்துட்டு கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. சிவாவும் சிந்தும் பார்க்க, நீ வா சிந்து நம்ம எங்கே போய் பொழைச்சிக்குவோம் அப்படின்னு பெட்டி படிக்க எடுத்துட்டு கிளம்புறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போகும்னு நினைக்கிறீங்களா? பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.